கூலி படத்துடைய கேரக்டர் ரிவீல் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 நாளாக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு ஸ்டாரை பற்றி அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் நம்மகிட்டே ஒரு அப்டேட் கேட்டிருக்காங்க. கூலி படத்தில் தலைவருடைய பேர் என்ன, ரஜினி சாரோட கேரக்டர் பேர் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு பயங்கரமாக ஒவ்வொரு ஃபேன்ஸும் கடந்த 45 நிமிஷமா அதாவது அப்டேட் வந்ததுலேருந்து 45 நிமிஷமா எல்லாருமே அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்தெந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சதோ, பழைய படத்தில் ரஜினி சாரோட படத்தில் எந்தெந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த காலேன் அப்படிங்கிற பேராக இருக்கட்டும், ரங்கா பேராக இருக்கட்டும், ராஜா அப்படிங்கிற பேராக இருக்கட்டும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசேகர் அப்படிங்கிற பேர், அதாவது அந்த ராஜாதி ராஜா படத்தில் வர கேரக்டர் அந்த பேர். இப்படி நிறைய பேர்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீ படத்துலையும் வந்து ரஜினி சாரோட பேர் வந்து ராஜா தான் நினைக்கிறேன் நான். ஸோ இது மாதிரி ஏன்னா ரஜினி சார் வந்து தீ அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கூலி கேரக்டர் தான் நடிச்சிருந்தாரு. அந்த 786 அப்படிங்கிற அந்த பேட்ச் இருக்கிற அந்த இதில் தான் நடிச்சிருப்பாரு. அது பயங்கரமான ஃபேமஸான ஒரு படம். அந்த கேரக்டரோட வந்து கொஞ்சம் ரிவீல் பண்ணுறாங்களா, அந்த படத்தை அந்த பேர் வந்து பயன்படுத்த போதா அப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. சில பேர் பாஷாவாக இருக்குமா, இல்லை ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரில் நடிப்பாரா, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்குது. ஸோ ஆக அது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு பேராக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இல்லை வந்து சங்கர் சர்மா வந்து வசீகரன் அப்படிங்கிற ரொம்ப வித்தியாசமான பேர் வந்து வச்சு பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தெரியல. ஸோ மொத்தத்தில் ரொம்ப வித்தியாசமான பேர் இருக்கும். நேற்று ஒரு 4-5 நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது அதுக்கு எந்த அளவுக்கு அப்டேட் இருந்துச்சோ இப்போ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளை வந்து தலைவரோட பேர் என்ன அப்படிங்கிற அந்த டிஸ்கஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. கூலி படத்துடைய அப்டேட்டுக்காக காத்துட்டு இருக்கு ரஜினி ரசிகர்கள் மத்தியில். இந்த வாரமே ரொம்ப அற்புதமான வாரமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேட்டையின் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுடைய அப்டேட் கூட இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த வாரம் அற்புதமான ரஜினிகாந்த் வாரமாக ரஜினி ரசிகர்களுக்கு இருக்குது, இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னும் 3 நாட்கள் விஜய் சாரோட படம் வேறு ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நோக்கி போயிடுவாங்க ஒரு வாரத்துக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அதாவது கரெக்டாக இன்னொரு 35 டேஸ் தான் இருக்குது நம்மளுடைய வேட்டையின் படத்துடைய ரிலீஸ்க்காக. மேக்ஸிமம் அந்த 35 டேஸுக்குள்ளே என்னென்ன அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. நம்ம ரொம்ப எதிர்பார்த்து உபேந்திரா சாரோடைய அப்டேட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கன்னட நடிகை ஒருத்தவங்களுடைய அப்டேட் ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நாளைக்கு வரலாம் இருக்குது, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் அமீர் கான் நடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குண்டான பதில் வந்து இன்னும் டிஸ்கஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாரம் முடிவுக்குள்ளே தெரிஞ்சிடும் தெளிவாக. அதுவும் வந்து கரெக்டான அப்டேட் வந்துருச்சுன்னா, எப்படி உபேந்திரா சார் நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்தது நடந்துருச்சோ அதே மாதிரி அமீர் கான் நடிக்கிறது எதிர்பார்க்கறது நடந்துருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். சரி, நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளேயே வந்துடுவோமே. அதாவது எந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். எனக்கு ரஜினி சாரோட படத்தில் நடித்த படங்களே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேர் வந்து அந்த மாணிக்கம் அப்படிங்கிற பேர், பாஷாங்கிற பேர், ரங்காங்கிற பேர், ஆல்ரெடி சொன்ன ராஜசேகர் அப்படிங்கிற பேர், அப்புறமேட்டு காளையன் அப்படிங்கிற பேர், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்தையும் மீறா எனக்கு இந்த ராஜா அப்படிங்கிற பேரில் வந்து ரஜினி சாரை வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு பர்சனலாக வந்து நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். என்னென்னா இந்த ராஜராஜன் அப்படிங்கிற பேர் மேலே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. ஏன்னா அந்த ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ராஜராஜன் அப்படிங்கிற பேரில் ரஜினி சார் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா பேர் கூட நடராஜனா. ஸோ அதனால் அந்த ராஜன் அப்படிங்கிற பேரில் வந்து நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த பேராக இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொறுத்து தான் பார்க்கணும். லோகேஷ் அவர்கள் பயங்கரமாக ஒரு ஸ்டார் காஸ்ட்டை வந்து உருவாக்கியிருக்கிறாப்புல. இதை வச்சு சரியாக வந்து படம் பண்ணி முடிச்சாருன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைத்துள்ள வாய்ப்புகள் இருக்கும். நேற்று கூட ஒரு ஸ்டில் ஒன்று போட்டிருந்தாங்க. ரஜினி சார் வந்து மிடில் போட்டு, அப்புறம் சத்யராஜ் சார், அப்புறமேட்டு உபேந்திரா சார், அதுக்கப்புறமேட்டு நாகார்ஜுன், அதுக்கப்புறமேட்டு ஸ்ருதிஹாசன், இவங்க எல்லாத்தையும் வந்து எல்லா கேரக்டரும் வந்து லைனாக அடிக்கிட்டு ஒரு ஸ்டில்லு போட்டிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது என்ன ஒரு விஷயம், இந்த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, இந்த இயேசு வந்து நடுவில் உட்காந்துருப்பாரு, சுற்றி எல்லாருமே உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, அதை தான் வந்து வில்லனிசமாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணி ட்விட்டரில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது நடந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அது வந்து அதுதான் கதையாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் பயங்கரமாக பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை அது நடந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வித்தியாசமான முயற்சியாக, ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட அப்டேட்டில், கூலி படத்துடைய அப்டேட்டில் மிகப்பெரிய ஒரு திருப்தி வந்து ஒரு ரசிகராக எனக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு படத்தை வந்து ரிவீல் பண்ணும்போது அந்த படத்துக்கான அந்த பில்டப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டர் வந்து நடிக்கிறாங்கன்னா அவங்கள கடைசி மொமெண்ட் வரைக்குமே அந்த எப்படி சொல்கிறதுன்னா ஆன்லைனில் ஆல்ரெடி அதை டிஸ்கஷனுக்கு உருவாக்கிட்டு அப்புறம் அப்டேட் கொடுக்கும்போது அந்த எதிர்பார்ப்பை கரெக்டான லெவலில் கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க.
இதில் என்ன ஒரு நீங்கள் ஒரு அட்ராக்ஷனான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி ஸ்டார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கர பில்டப்போடு கொடுத்துட்டு, படம் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி யாருமே பேச விடாமல் அந்த அந்த மிர்னா அப்படிங்கிற பொண்ணு நடிச்சிருந்தாங்க, அவங்க மட்டும் தான் பேசினாங்க படத்தை பற்றி. அது கொஞ்சம் பில்டப் ஆகி வந்துச்சு. மற்றபடி நெல்சன் அவர்கள் யாரும் எதுவுமே பயங்கரமாலாம் ஒன்றுமே படத்தை பற்றி எதையுமே ரிவீல் பண்ணாமல் ரொம்ப சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, படம் எடுக்கப்படும் போது கொடுக்கப்படுகின்ற அந்த பில்டப்பாக இருக்கட்டும், அப்புறம் ட்ரெய்லரு டீசர் வரும்போது கொடுக்கப்படுகின்ற பில்டப்பு, இது எல்லாமே வந்த உடனே அப்படியே ஹோல்டு பண்ணிடுறது. அப்போ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வர வைக்கிறது. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து 1 or 2 days வந்த பிறகு அதுக்கப்புறமேட்டு அந்த படத்தை கொண்டு போய் அதுக்கப்புறமேட்டு அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியலாக கொண்டு ப்ரொமோஷன் வந்து ஆரம்பிக்கிறது. அதாவது வேர்ட் ஆஃப் மவுத் நல்லபடியாக வந்த உடனே அதற்கு பிறகு ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது பயங்கரமாக வந்து ஆடியன்ஸ் மத்தியில் அந்த எதிர்பார்ப்பும் அந்த ஆடியன்ஸ் மத்தியில் வரவேற்பும் பயங்கரமாக வரும். அதை சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துக்கு பண்ணாங்க. அதே மாதிரி தான் கூலி படத்துக்கும் அந்த கேரக்டர் ரிவியூவில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு ஷூட்டிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்டேட்டே இருக்காது. ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ்கிட்ட இருந்து நம்ம ஏதோ சின்ன சின்ன அப்டேட்டு 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு அப்டேட் வரும். ஆனால் ரிலீஸுக்கு முன்னாடி பர்ஃபெக்டான அப்டேட் வரும். அதாவது ரிலீஸுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி சன் பிக்சர்ஸ் பண்ணுற அந்த பிளான்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ கூலி படத்துடைய அந்த எதிர்பார்ப்பை இப்போ இருந்தே ஒரு நல்ல இடத்தை நோக்கி நகர்த்திட்டு போயிட்டு இருக்கிறது ரஜினி சாரோட ரசிகர்கள் சார்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தமிழ் சினிமாவின் 1000 கோடி படங்கள் அப்படின்னு வந்து பயங்கரமாக பேசிட்டு இருக்க இடத்துல வந்து கண்டிப்பாக கூலி படம் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்துட்டே இருக்கு. நம்ம இன்னைக்கே வந்து ரஜினி சாரோட பேர் வந்து சொல்ல போறாங்களா இல்லை நாளைக்கு சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு என்னென்ன பேர் வந்து பிடிச்சிருக்கிறது வந்து கமெண்ட் எழுதுங்க. நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.